Welcome to my channel friends. This video is sponsored by School of Business Organization Digital Marketing. SBO Private Limited Company 100% trusted genuine platform in online work. For more details, send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பருப்பு கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தரையிலிருந்து 40 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் தன்மையை கொண்டது இந்த பருப்பு கீரை. பருப்புடன் சேர்த்து சமைத்து உட்கொள்வதால் இந்த கீரைக்கு பருப்பு கீரைன்னு பேர் வந்ததுன்னு சொல்லலாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் உகந்த ஒரு கீரையாக இந்த பருப்பு கீரை பார்க்கப்படுகின்றது. பருப்பு கீரையின் மறுபெயர் ஆனது சாரணை கீரை, சார நெத்தி, கொத்துக்கீரை மற்றும் வட்டமுட்டுக்கீரை அப்படின்னு பலதரப்பட்ட பெயரில் இந்த பருப்பு கீரை அழைக்கப்படுது. பருப்பு கீரையில் உள்ள விட்டமின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படின்னு பலதரப்பட்ட சத்துக்களை உள்ளடக்கியதா இந்த பருப்பு கீரை பார்க்கப்படுது. இந்த பருப்பு கீரை ஆனது பெண்களின் கீரை எனவும் அழைக்கப்படுகின்றது. பருப்பு கீரையில் உள்ள மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரையானது உடல் வெப்பத்தை குறைக்கின்றது. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை சரி செய்யும் தன்மையை கொண்டது. கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மையும் இந்த பருப்பு கீரைக்கு உண்டு. பசியை தூண்டும் தன்மையை கொண்டது. மேலும் பித்தத்தை குறைக்கின்றது. கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பருப்பு கீரை செயல்படுகின்றது. எலும்புகளை பலப்படுத்துகின்றது. கொழுப்பை குறைக்கும் தன்மையும் இந்த பருப்பு கீரைக்கு உண்டு. இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது. மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட செய்கின்றது. இதய துடைப்பிற்கு பக்கபலமாக இந்த பருப்பு கீரை அமைகின்றது. நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய்க்கு பக்கபலமாக அமைகின்றது. கல்லீரல் சார்ந்த நோயை சரி செய்கின்றது. இந்த பருப்பு கீரையில் உள்ள விட்டமின் சி ஆனது சரும பொலிவிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது மற்றும் தோல் நோயை எதிர்த்து போராடும் தன்மையும் இந்த பருப்பு கீரைக்கு உண்டு. இவ்வளவு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த பருப்பு கீரையின் மருத்துவத்தை இதுவரை நாம் அறியாவிட்டாலும் இனியும் இதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு தவறாது உணவில் எடுத்து இந்த கீரையின் முழு பயனையும் பெற்று நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.